எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுடான்னு காலையில தானடா சொன்னேன். அப்ப கூட நீ வாயை திறக்கவே இல்லையடா, பேசாம தானே இருந்த. ஓ, அப்போ உனக்கு தெரியாதா? மா நீ கோவப்படாதம்மா, பேசிக்கலாம். டேய் நீ சும்மா இருடா. எப்படிடா கோவப்படாம இருக்கிறது? ஏண்டா பழனி எங்ககிட்ட சொல்லல? அக்கா அது டேய் எதுக்குடா இம்புட்டு ரகசியம்? உன் கடை விஷயத்துல நாங்க பொறாமப்படுவோம் நினைச்சியா? ஏண்டா எங்க கிட்ட சொல்லிருந்தா நாங்களே சந்தோஷமா உனக்கு கடை வச்சு கொடுத்துருப்போம்டா. ஏதோ நம்ம கடையில தானே நீ இருக்கேன்னு சொல்லி நானும் பேசாம இருந்துட்டேன். பெரிய மாமா சின்ன மாமா எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் எதுக்கு இன்னொரு கடையில வேலை பார்க்கணும்? அதனாலதான் அவருக்கு ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. ஏய் ஏய், நீ என்ன இன்னொரு கடை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பார்த்து பேசு. என்னங்க இது இன்னொரு கடை தானே? இத பாரு, உன் புருஷன் கடை திறக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. யாரும் புடிச்சு நிறுத்த போறதில்ல. ஏன் நாளைக்கு கடை திறக்க போறத இன்னைக்கு சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன். அக்கா இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்லவே இல்லக்கா. டேய் தேவையில்லாம நடிக்காதடா. நான் சொல்றத கேளுக்கா, எனக்கு எதுவும் தெரியாது, நம்பு. டேய் மாப்பிள்ளைங்களா, நீங்களாவது கேளுங்கப்பா. எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாளா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கடையே எனக்கு தயவு செஞ்சு வச்சு கொடுக்காதீங்க, வேணவே வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களே போய் திடுதப்புன்னு கடையை பார்த்துட்டாங்க. திறக்கிறதுக்கு நாள் அவங்களே குறிச்சிட்டாங்க. ஆத்தாவும் அதுதான் சரின்னு சொல்லிச்சுக்கா. இந்த தடவை என்னால தட்டி கழிக்கவே முடியல. டேய் சும்மா நடிச்சிட்டு இருக்காதடா. என்ன நடிக்கிறாரு இவரு? சுகன்யா, இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அமைதியாரு, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா பேசு. நீங்க எதுக்கு பம்மிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? இம்பட்டு நாள் உங்க அக்காக்காக இந்த வீட்டுல இருந்தீங்க. மச்சான் கடையில அடிமை வேலை பாத்திய. ஏய் ஏய் ஏமா என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தானா? சரி, ஏதோ ஒரு வேலை பார்த்தாரு. இப்ப தனியா ஒரு தொழில் தொடங்க போறாரு. ஏய் அதுல எனக்கு முழு சந்தோஷம் தாண்டி. சந்தோஷம்னு சொல்லிட்டு ஏன் குற்றவாளிய கூண்ல நிறுத்தி கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிய? இத பாரு, ஏன் எல்லாமே உங்ககிட்ட கேட்டுதான் அவர் பண்ணணுமா? சுகன்யா, நீ எதுக்கு தேவையில்லாம எரியல நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்க? தயவு செஞ்சு பேசாம இரு ப்ளீஸ். மச்சான், மச்சான், உங்ககிட்ட எதையும் நான் மறைக்கணும்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. நீங்க பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நீங்க வளர்த்த பிள்ளையும் அடுத்த கட்டத்துக்கு போக போறான். நீங்க 2 பேரும் மனசு நிறைய அவனை சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். வரா பண்ணே கதிர் டிராவல்ஸ் ஆரம்பித்தான். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம செந்தில் அரசாங்க வேலைக்கு போனான். அதை பார்த்து வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி நீ கடை ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா. நீ நல்லா இருக்கணும். ஏங்க கோமதி, இதை பற்றி இனிமேல் யாரும் நம்ம வீட்டில் பேச வேணாம்.
டேய், எம்பிட்டு வருத்தமா இருக்கும் தெரியுமா அவருக்கு? அக்கா, யாரையும் வருத்தப்பட வைக்கணும்னு நான் எதுவும் பண்ணலை. இத பாரு, நீ எனக்காக என் கூட வந்தவன் தான்டா. இம்புட்டு வருஷம் என் கூட இருந்தவன் தான். ஆனா அத காரணமா வச்சு உனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்க மாட்டேன்னு என் அண்ணனுங்க சொன்னாங்கன்னா நான் உனக்காக சண்டை போடுவேன்டா. அந்த வீட்டுல போய் நான் நியாயம் கேட்பேன். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னு, நடக்க வேண்டியது நடக்கணும்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன்டா. இது பாரு, அவங்க உனக்கு கடை ஆரம்பிச்சு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் தான்டா. நீ கடையை நாளைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு சொன்னா கூட நாங்க வந்து கண்டிப்பா நிப்போம்டா உனக்காக. ஆனா நீ பண்றது தப்புடா, தப்பு. தோசையா? பார்த்தா எப்படி தெரியுதா? இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி. சிக்கன்லாம் எதுவும் பண்ணலையா? சோறாவது வச்சிருந்துருக்கலாம். சோறு வச்சா அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும், தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொரியல் செய்யணும். என்னால அம்புட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. 10-12 பேருக்கு சமைக்கிற எங்க அம்மாவே அழுத்துக்கல, நீ ஏன் அழுத்துக்கிற? அப்போ உங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கலாமே. ஷோ, கடுப்பேத்துறாளே. போன் எடுங்க. அத்தை தான். உங்க பையன் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு சொல்லவா? பேசாம இருக்க மாட்டியா நீ? வேலையை பாரு. அத்தை சொல்லுங்க. அத்தை மீனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? பழனி தனியா மளிகை கடை திறக்க போறானா. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு எங்க அம்மா உங்க மாமாவையும் என்னையும் பார்த்து பேசுச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டோம். அவங்க அண்ணனுங்களே வச்சு கொடுக்கறாங்களா? ஆமா. அது கூட விஷயம் இல்ல மீனா, பழனிவேல் நல்லா இருந்தா போதும்னு நானும் அவரும் நினைச்சோம். ஆனா நாளைக்கே புது கடை திறக்கறாங்களாம். நாளைக்கே வா? நாளைக்கு தான். இல்லடி, எதுவா இருந்தாலும் பழனி என்கிட்ட தான் சொல்லுவான். இதை மட்டும் ஏன் மறைச்சான்னு தான் புரியவே மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் மேல இது எங்க அண்ணனுங்க ஏற்பாடா, அவங்க எதுவும் குழப்பம் பண்றாங்களோன்னு எனக்கு டக்குன்னு தோணுச்சுடி. சச்ச அத்தை, சொந்த தம்பி அத்தை, அவர் விஷயத்துலலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, திறப்பு விழாக்கு போறீங்களா? தம்பி கடை திறக்கிறான், போகாம எப்படி? ஆனா அங்க என்ன கூத்து நடக்க போகுதோ தெரியல. என் அண்ணனுங்க எதுவும் வம்பு வளர்க்காம இருக்கணும். சரிடி, நான் வைக்கிறேன். இத பாரு, பழனி சொல்ற மாதிரி தெரியல, நீ விஷயத்த செந்திலுக்கு சொல்லிடு, சரியா? சரிங்க அத்தை. சரி. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பழனிவேல் சித்தப்பா உங்ககிட்ட எதுவும் சொன்னாரு? எதை பத்தி? அவரு சொந்தமா கடை திறக்க போறாராமே. என்ன கடை? மளிகை கடை. அப்படியா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லியே. எப்போ? அப்பா ஏதாவது கடை வச்சு கொடுத்தாரா? பாரு, அவர் எனக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு யோசிச்சாரு. இப்ப அவரே மாமாவுக்கு கடை வச்சு கொடுக்குறாரு. மாமாலாம் எதுவும் பண்ணலையாம். சித்தப்பாவோட அண்ணனுங்க தான் அவருக்கு கடை வச்சு கொடுக்குறாங்களாம். நாளைக்கே கடை திறக்க போறாங்களாமே. வீட்டுல இருக்கிறவங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியுமா. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன்.